வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவிஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு அதிக நேரம் தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? பெட் டைம் ஸ்லீப் அப்படின்னா என்ன? அது எந்த நேரத்துல இருக்கணும்? அது இல்லைன்னா எந்த மாதிரியான விளைவுகளை குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் நார்மலா டெக்னிக்கலா இது வந்து பெட் டைம் டீப்ரீஃபிங் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் வேர்டா இருக்கு, பட் இது வந்து கேஷுவலா யூஸ் பண்றது தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னால ஒரு குழந்தையோட தன்னோட டே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண விடுறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல வந்து பதிவாயிருக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்லீப் ஹேபிட்ஸே வந்து நீங்க எப்பவுமே ரெகுலரைஸ் பண்ணுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் டைம் சைல்டுக்கு வந்து ரெகுலரா தூங்க போற டைம் வந்து செட் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ரிஃபரபிளா ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ரொம்ப லேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டைம்ஸ் அதுவும் வந்து நிறைய ஊர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் வந்து வீட்டுக்கு வரதே வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். குழந்தை அது வரைக்கும் முழிச்சிருக்கும், சீரியல் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா நைட் டைம்ல அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஸ்லீப் வரலன்னா இது வந்து அவங்களோட லேர்னிங், அவங்களோட பிஹேவியர், பர்சனாலிட்டி மூணுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஒரு 8 o'clock அந்த மாதிரி தூங்க போறாங்க அப்படின்னா ஒரு 6:30 மணிக்கு மேல அவங்க ஸ்கிரீனை பார்க்க கூடாது. ஸ்கிரீன் டைம் அப்படிங்கும்போது டிவியா இருக்கலாம், உங்களுக்கு வந்து எந்த கேஜெட்ஸ், ஃபோன், டேப் எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒயிட் லைட் வந்து ஸ்லீப்பை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ரெட்டினா அப்படின்னு நம்ம கண்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை வந்து டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஸ்கிரீன் டைம் கட் பண்ணிடணும். அதே போல சாப்பாடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னால சாப்பிடணும். இந்த 1 hour முன்னால ஏன் சாப்பிடணும் அப்படின்னா அப்பதான் ஓரளவுக்கு அது டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா ஸ்டமக் ஃபுல்லா இருக்கும்போது சைல்டு தூங்க போச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சூட்டபிள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வந்து யூஎஸ்ல எல்லாம் கூட, யூகே யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் கூட தூங்க வைக்கிற பழக்கம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட கிளைமேட் அந்த மாதிரி ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால சில்ட்ரனை வந்து ஏர்லியரா தூங்க விடுறது வந்து அவங்களுக்கு ஹேபிட் இருக்கும். நம்ம அவ்வளோ லெவலுக்கு எடுத்துட்டு போகல அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 to 8:30 அவங்க தூங்க போனாங்கன்னா நல்லா அவங்களுக்கு அந்த 10 hours ஸ்லீப் நம்மளால வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். மார்னிங் எந்திரிக்கும் போது அவங்க ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ இந்த பெட் டைம் டீப்ரீஃபிங்ல என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு குழந்தை வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாலேயே அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்ட் ரொட்டீன் கொண்டு வரணும். அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விளையாட்டு, சத்தம், சிரிப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் அதுக்கு முன்னால இருக்கலாம். பட் தூங்க போகிறதுக்கு முன்னால மைண்டை காமா வச்சிருக்கிற ஹேபிட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, நம்மளுக்குமே நல்லது. கண்டிப்பா குழந்தைக்கு கொடுக்கணும். இந்த பெட் டைம் டீப்ரீஃபிங்க்கு முன்னால நீங்க வந்து உங்களோட ஃபேமிலிக்கு உண்டான ஹேபிட்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு வார்ம் வாட்டர் பாத் கொடுக்கறது, இல்ல வந்து மில்க் ட்ரிங்க் பண்றது. உங்களோட ஃபேமிலிக்குன்னு சர்டன் ஹேபிட்ஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். நீங்க ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரேயருக்குள்ள போகலாம். இல்ல நீங்க குழந்தைக்கு வந்து கதை ஏதாவது படிக்கணும், இல்ல கதை சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்டோரி இல்லாம ரொம்ப காமிங் ஸ்டோரிஸ் சொல்லலாம். அதுல வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கருத்து இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த தூங்க போகிறதுக்கு முன்னால காமா பிரெயின் இருந்துச்சுன்னா, நல்லா அமைதியா இருந்துச்சுன்னா ஸ்லீப் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம்ல டீப்ரீஃபிங்ல என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணு இன்னைக்கு என்னென்ன பண்ணோம், நீங்க என்ன பண்ணீங்கன்னு சைல்டுக்கு ஷேர் பண்ணுங்க, சைல்டு என்ன பண்ணாங்க அப்படின்றதும் அவங்களும் ஷேர் பண்ணட்டும். இது ஷேர் பண்ணும்போது நல்லது கெட்டது ரெண்டுமே ஷேர் பண்ற அளவுக்கு சைல்டுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா நல்லது மட்டும் அந்த குழந்தை இன்னைக்கு என்ன மிஸ் வந்து குட் சொன்னாங்க, நான் மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கினேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து டெவலப்மெண்ட் கொடுக்காது. இன்னைக்கு வந்து ஒரு பையனோட நான் சண்டை போட்டேம்மா, எனக்கு இன்னைக்கு பஸ்ல வரும்போது பயமா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவான, அதாவது ஒரு சைல்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தா கூட அவங்கள பேச விடுங்க. அது பேசும்போது நீங்க காது கொடுத்து ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஆல்வேஸ் லிசன், டோன்ட் லெக்சர்னு சொல்வேன். ஏன்னா நம்ம காது கொடுத்து கேட்கும் போதே சைல்டுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம சொல்றது வந்து நல்லா கேட்கறாங்க, நம்மள உடனே வந்து திருத்தணும்னு அவங்க ஆசைப்படல அப்படின்றது அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா செட் ஆகும். நம்ம லிசன் பண்ணும் போதும் அதுல என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது ஓரளவுக்கு செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சண்டையே போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றது சைல்டோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த டீப்ரீஃபிங் எதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த சைல்டு வந்து ஒரு நாள் நடந்த விஷயங்கள்லாம் அவங்க திங்க் பண்ணும்போது தன்னோட வளர்ச்சிக்கு இதுல என்ன இருக்கு, தன்னை எப்படி மாத்திக்கலாம்
அதே சமயத்துல தன்னோட ஒரு எதிர்பார்ப்புகளை அவங்களே எப்படி மீட் பண்ணாங்க, அதே சமயத்துல தன்னோட திறமைகள் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான டைம். இந்த நாளுமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பாசிட்டிவ் மெசேஜஸோட தூங்க போனாங்க அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த மாற்றங்களுக்கு உண்டான ஆக்ஷன்ஸையும் கொண்டு வந்துடும். அதே சமயத்துல தான் செஞ்ச மிஸ்டேக்ஸுக்கு ஒரு சப்போர்ட், அம்மா அப்பா ஒரு மாற்றத்துக்கு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது சைல்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த பிஹேவியரை இன்னும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இது தினமும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா ஒரு வீக்ல அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். மற்ற டேஸ் அவங்களே செய்யற அளவுக்கு கூட நீங்க வந்து அவங்கள மெதுவா கைட் பண்ணிக்கலாம். இந்த டீப்ரீஃபிங் நம்மளுமே செஞ்சா நம்மளோட லைஃப்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். பட் சைல்டுக்கு இதை வந்து பிகினிங்ல இருந்து ஹேபிட்டா கொண்டு போங்க. இந்த பெட் டைம் டீப்ரீஃபிங் பண்ணும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உங்களோட ஃபோன் அங்க வந்து ரிங் ஆயிட்டு நீங்க வந்து சைல்டுக்கு பதிலாக உங்க ஃபோன் மேல உங்க கவனம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஒரு சைல்டு நெகட்டிவான விஷயங்கள் கொண்டு வந்தாலுமே அதை வந்து பிளேம் பண்ணியோ குற்ற உணர்வு கொண்டு வர அளவுக்கு அவங்கள வந்து கேவலப்படுத்தாதீங்க. பாசிட்டிவா சப்போர்ட்டிவா இருங்க. உங்களால ஒன்றும் செய்ய முடியலனாலும் அமைதியா இருந்தீங்கன்னா கூட ஒரு சில சமயம் அது போதும். ஏன்னா நம்ம வந்து நல்லது செய்யறோன்ற லெவலுக்கு ஏதாவது நெகட்டிவ் பேசி சைல்டோட மைண்ட்ல நம்ம எது சொன்னாலும் அம்மா அப்பா நம்மள தப்பு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு அதை எடுத்துட்டு போயிடாதீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், டீப்ரீஃபிங் முடிஞ்ச உடனே எவ்வளோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நடந்திருந்தாலும் நீங்க வந்து சைல்டுக்கு பாசிட்டிவான மெசேஜஸ் கொடுங்க. கண்ணு, நீ என் லைஃப்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னோட திறமைகள்லாம் பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப அழகா இருக்க, ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்டு வந்து சைல்டு நிறைய கேட்கணும். ஏன்னா உங்க சைட்ல இருந்து அவங்க அதை கேட்கும் போதுதான் அவங்க வந்து அன்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா இல்லைன்னா அது காதல் அப்படிங்கிற ஒரு வேர்டா மட்டும் அவங்க குழப்பிப்பாங்க. அது வந்து லாங் டேர்ம்ல ஹெல்த்தி கிடையாது. அம்மா அப்பா நம்மளை வந்து நல்லா பாசமா வச்சிருக்காங்க, நம்ம லைஃப்ல வந்து நிறைய அன்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியணும். இன்னொன்னு, இந்த டீப்ரீஃபிங்ல நீங்களுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுனால கண்ணு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே நான் ஈவினிங் வந்த உடனே உங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னோட மன அழுத்தமும் ரொம்ப போயிடுது அப்படின்ற லெவலுக்கு சைல்டையுமே அதுக்கு சொல்லுங்க. ஏன்னா நார்மலா சில்ட்ரனோட சிரிக்கும் போதெல்லாம் நம்மளோட மன அழுத்தமே கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் மெசேஜஸும் நீங்க கொடுக்கும்போது சைல்டோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்ல லெவலுக்கு அது வந்து எடுத்துட்டு போகும். எப்பவுமே ஸ்லீப் டைமுக்கு முன்னால இந்த ஒரு ரிச்சுவல் நீங்க வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சைல்டு என்னைக்குமே ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் அனுபவிக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்களோட லைஃப்ல வந்து எப்படி வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றது சப்கான்ஷியஸாவே அவங்க வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாங் டேர்ம்ல அவங்களோட பர்சனாலிட்டிக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டா கண்டிப்பா அமையும். நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பொதுவா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆர்னமெண்ட்ஸ் தான். இப்போத்தி ட்ரெண்ட் என்னன்னா, சிம்பிளா ட்ரெஸ் போட்டாலும் ஆர்னமெண்ட்ஸ், இந்த ஆக்சசரிஸ்ல ஹைலைட் பண்றது தான் இப்போத்தி ட்ரெண்ட். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிக்கான டிஃப்ரெண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். இயரிங்ஸ்ல இருந்து நெக் பீஸ்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. வாங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். Precious jewelries irukku. So precious jewelries will contain 18 carat and 22 carat jewelries inga. Okay. And ipo for example pathina idu vandu this is called as a filigree jhumki. So இது வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து நாங்கள் டைமண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஆல் த டைமண்ட்ஸ் விச் வி ஹவ் யூஸ்ட் ஆர் ஹை குவாலிட்டி. ஸோ தி பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து ஆஸ் ஐ செட் ஃபிலிக்ரி ஜும்கி, இதுலேயே வந்து நிறைய சாந்த்பாலி டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹுக் பிடிக்காது. ஸோ ஸ்டட் டைப் இருக்கு. ஸோ ஸ்டட் டைப் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்லஸஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து திஸ் இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் நவரத்னா நெக்லஸ். ஓகே. ஆனா இது வந்து we have given a very இண்டோ வெஸ்டர்ன் டச். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நாங்கள் கார்வ் அவுட் பண்ணி, ஏதாவது இது வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ல இருக்காது. ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி இட்ஸ் அ வெரி இண்டோ வெஸ்டர்ன். இந்த மாதிரி பீஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ரான் பிரில்லியன்ட் டைமண்ட்ஸ் இருக்கு, ரோஸ் கட் டைமண்ட்ஸ் இருக்கு, all are natural stones and emeralds. Everything is there. அதே மாதிரி இப்போ நான் அந்த ஜும்கில சொன்ன மாதிரி நிறைய டெக்ஸ்சர்ஸ் நாங்க பண்ணுவோம். ஸோ இது வந்து கிளாசி ஃபினிஷ் சொல்லுவாங்க, இது வந்து மில்க் பிரஸ்ட் டெக்ஸ்சர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது மாதிரி ஸோ நிறைய ஜுவல்லரிஸ்ல வந்து டிஃப்ரென்சஸ் நாங்க பண்ணுவோம். ஸோ எங்களோட கிராஃப்ட்ஸ்மேனும் இதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. அண்ட் மோரோவர் நிறைய டைமண்ட் ஜுவல்லரிஸ் பார்க்குறீங்க, இதில் நிறைய செட்டிங் இருக்குது, ப்ரெஷர் செட்டிங், இன்விசிபிள் செட்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வெளில வரும்ன்றது உங்களால் பார்க்க முடியும். வாட் இஸ் இன்விசிபிள் செட்டிங்? இன்விசிபிள் செட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செட் பண்ண அந்த டைமண்ட்ஸ் இங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கோல்டு வெளில தெரியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைக் டைமண்ட்ஸ் மட்டும் இட் வில் பி வெரி பிரைட் டு பி சீன். ஸோ இப்போ ஒரு 4-5 டைமண்ட் சேர்த்து வைக்கும்போது தள்ளி இருந்து பார்க்கும்போது ஒரு கிளஸ்டர் ஆஃப் டைமண்ட்ஸ் வந்து சாலிட்டேர் மாதிரி ஒரு இமேஜ் தரும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் இன்விசிபிள் செட்டிங் அண்ட் ப்ரெஷர் செட்டிங் எல்லாமே. ஸோ இந்த ரிங்ஸ்லாம் கூட இங்கே வச்சிருக்கீங்க, அது பற்றி கொஞ்சம். ஸோ ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து ஃபினிஷர்ஸும் தரோம். அதே மாதிரி இப்போ இந்த ரிங் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் டைமண்ட்ஸ். லைக் கார்னர்ஸில் வந்து ரவுண்ட் பிரில்லியன்ட் கட் இருக்குது, அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா பெகெட் சொல்லிட்டு ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அந்த ஷேப்புமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் மெனி ஷேப்ஸ், லைக் வி ஹாவ் பியர் ஷேப்ஸ், வி ஹாவ் டேப்பர்ஸ். ஸோ இருக்கிற எல்லா ஃபேன்சி ஷேப்ஸுமே நாங்கள் வந்து ஜுவல்லரிஸ்லாம் கூட இங்கே ஆஃப்கோர்ஸ் எஸ் கண்டிப்பாக. நான் அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப இட்டாலிக் ஸ்டைல், கர்சிவ் ஸ்டைலில் ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரியும் பண்ணியிருக்கோம் நாங்கள். இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் வந்து சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி if it's possible and it will be making it for and also not only earrings and necklace, நீங்க வந்து பேங்கிள்ஸ்லாம் கூட நீங்க டிசைன் பண்றீங்க. கண்டிப்பா. சோ பேங்கிள்ஸ் பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். பேங்கிள்ஸ் இங்க வந்து அதே மாதிரி ஸோ டைமண்ட் பேங்கிள்ஸ், கலர் ஸ்டோன் பேங்கிள்ஸும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இங்க இருக்கிறது வந்து சேனல் செட்டிங் சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் செட்டிங் இருக்கு. ஸோ அந்த செட்டிங் உள்ள பேங்கிள் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஓகே யா. ஸோ வந்து டைமண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம டச் பண்ண நம்மளால ஃபீலே பண்ண முடியல. ஸோ அது வந்து எம்பர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி இங்க வந்து ரூபி அண்ட் டைமண்ட் பேங்கிள் இருக்கு. இது வந்து ப்ராங் செட்டிங் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட எப்படி வேணா பண்ணலாம். ஓகே, வெரி நைஸ். ஸோ வாட் அபவுட் தட் நெக் பீஸ் மேம்? நான் வந்த உடனே கவனிச்சேன், ஆக்சுவலி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓகே. இது என்னன்னு கூட தெரியல. இது ஆக்சுவலா ஒரு ஒயிட் கோல்ட் இட்டாலியன் செயின். So normally நீங்க மத்த white gold பாத்தீங்கன்னா it's a very flexible type, you know, ஏத்த மாதிரி modify ஆயிருக்கும். But it's a nice, you know, like stiff type. So சில பேர், you know, they want a very Indo-Western one, very contemporary, very stylish statement piece மாதிரி. Okay, fine. So இத பாத்தீங்கன்னா உள்ள பாக்கும்போது டக்குன்னு people might even get a false impression that diamonds அதுல இருக்கு சொல்லிட்டு. Okay. So you know, தூரத்துல இருந்து பாக்கும்போது so such a, you know, piece we also handcraft. Okay. So this is one of the design. நம்ம நிகழ்ச்சியோட இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பொதுவா வந்து ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா கிராண்டான ட்ரெஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த கிராண்டான ட்ரெஸ் போடும்போது நிறைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது கிராண்ட் அட்டைர்லயும் இருக்கும், அட் தி சேம் டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க எந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். White and violet salwar. Usually white with anything will go very pretty. அதுவும் இந்த மாதிரி bright violet அப்படின்னும்போது ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெட் மெட்டீரியல், அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் அண்ட் சில்வர் பிரிண்ட், மாங்காய் சில்வர் பிரிண்ட் வச்சு ஒயிட் ஸ்டோன் அண்ட் வயலட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா சூப்பரான ஒரு விஷயம், இவங்களே லைனிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் வயலட்டில் உள்ளே வந்து டிசைன் இருக்கும். ஸோ மேலே பார்க்கும்போது இப்போ இதில் வெறும் லைனிங் கொடுத்து தைச்சோன்னா எப்படி இருக்கும், சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் when it comes இதில் பிரிண்டட் துணி, காட்டன் துணியோட இதில் பார்க்கும்போது ஸோ பிரிட்டி, ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் திறமையான டெய்லர்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே அதில் ஒரு கட் ஒர்க் வச்சு நடுவில் கட் பண்ணி ஒரு வயலட் பீடிங் கொடுத்து அதுக்கு பட்டி கொடுத்து அழகாக நம்ம இன்னுமே ரொம்ப அழகாக ஸ்டைலாக பண்ணிக்கலாம். வித் லைனிங் கேன் யூ சி எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள ஒரு சட்டிலாக ஒரு சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பேண்ட்டு வயலட் கலர் பேண்ட், அதுக்கு ஒரு ஷிஃபான் ஷால் வித் கோல்ட் அண்ட்
வயலட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷிஃபான் ஷால் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெரி பிரிட்டி, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. லைனிங் தான் இதில் வந்து அல்டிமேட். நெக்ஸ்ட் வந்து மாம்பழம் எல்லோ. சம்மருக்கு எப்படி மாம்பழம் ஃபேமஸோ அதே மாதிரி காட்டன் பட்டுக்கெல்லாம் வந்து மாம்பழம் எல்லோ இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இதில் வந்து செமி ஸ்டிச்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி பாதி அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. கையை கட் பண்ணி வச்சுட்டு சைடில் அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். ப்ரிட்டியாக ஒரு இதுக்கு நிறைய கோல்டு இருக்குல்ல, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. பட் எந்த கலர் கோல்டு எந்த கலரோட சேர்க்கணுன்றதுல தான் அந்த ட்ரெஸ்ஸோடைய ப்ரிட்டி ஃபேக்டரே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காப்பர் மிக்ஸ் ஷேட் நமக்கு இருக்குது. அதில் மாம்பழம் எல்லோக்கு நீங்கள் ஒரு பியோர் கோல்டு கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் அவுட் ஒன் சில்க் எஃபெக்டில் வந்துடும். ஸோ வென் யூ ஹேவ் டு பிரிங் காட்டன் எஃபெக்ட் அப்படி வரணும்னா யூ ஹேவ் டு கோ வித் காப்பர் அண்ட் பிரான்ஸ் லுக்கில் இந்த மாதிரி போகணும். வெரி ப்ரிட்டி, ரொம்ப நல்லாயிருக்கு. வித் போல்கா டாட்ஸ், கோல்டு போல்கா டாட்ஸ், நெக்கு, காலர் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப சட்டிலாக பெய்ஜ் கலர் காட்டன் பேண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வித் அதே போல்கா டாட்ஸோட கோல்டன் பெய்ஜ் துப்பட்டா. ஸோ பிரிட்டினோ, ரொம்ப அழகாக இருக்குது. வெரி இண்டியன் சுங்கோட ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சில்க் காட்டனில் ஒரு வெரைட்டி பார்த்தோம்ல, அதுலேயே கொஞ்சம் இந்தியன் டச்சோட வேணும், கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா ஐக்கட் டிசைனில் இப்படி லைட்டில் பார்க்கும்போது நமக்கு இது எப்படி தெரியுது, ஒரு சில்க் எஃபெக்டில் இருக்குது. பட் இட்ஸ் பியோர் சில்க் காட்டன். ரொம்ப மெலிசாக இருக்குது இப்போவே. ஸோ ஆஃப்டர் வாஷ் இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹாவ் மரூன் கோல்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் சூப்பராக ஐக்கட் டிசைன்ஸில் நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அண்ட் ஸோ பேண்ட் வந்து ஹாஃப் ஒயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் தான் இதுக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கொசகொசான்னு ஆகிடும். பிகாஸ் ஆல்ரெடி ஐக்கட் டிசைனே நம்மளை கொஞ்சம் அப்படி தான் காமிக்கும். அதுக்கு ரொம்ப பிரிட்டியாக ஒரு ஹாஃப் கோல்டு ஷால், சில்க் மிக்ஸ், சில்க் த்ரெட் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷாலோட நமக்கு ஒரு மெட்டீரியல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரொம்ப பிகினிங்கில் ஒரு பஞ்சாரா எம்ப்ராய்டரி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சாரா எம்ப்ராய்டரி உள்ள செம்ம கலர் காம்பினேஷன். ஸோ ஸ்லீவ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஜெட்டில் நமக்கு இருக்குது. அண்ட் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ அழகாக நெருக்கமாக சூப்பர் எம்ப்ராய்டரி ஒர்க். நல்ல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா XXL அவங்க வந்து தைச்சிக்கலாம். ஷார்ட் குர்த்தா ஆர் ஷார்ட் சல்வார் அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் கீழேயும் மிஷின் எம்ப்ராய்டரி செம்ம நெருக்கமாக இருக்குது. ஆஸ் இஃப் இது வந்து பஞ்சாராவா என்னன்னு அது பண்ணவங்க தான் சொல்ல முடியும். அவ்வளோ நெருக்கமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷால், இது வந்து ஷால், இது வந்து பேண்ட் பேரட் கிரீன் பிரைட் காம்பினேஷன். அண்ட் ஸ்லீவும் வந்து பேரட் கிரீனில் தான் இருக்குது நமக்கு. சூப்பராக இருக்கு வித் கோல்டு அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எம்ப்ராய்டரி இஸ் வெரி மச் அட்மைரிங் எம்ப்ராய்டரி, ரொம்ப குவாலிட்டியான ஒரு எம்ப்ராய்டரி. அப்படியே பார்த்து நம்ம நெக்ஸ்ட் இஸ் லைக் ரியலி ஃபென்டபிளஸ். மெட்டீரியல்ல இப்படி ஒரு ரகமா அப்படின்னு பேரட் கிரீன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிட்டி, ஃபுல்லாக மணி ஒர்க். இப்போல்லாம் நம்ம நிறைய மணி ஒர்க் பார்க்கவே முடியறதில்ல. இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்து இப்போ ரொம்ப ரேர். ரீசெண்ட் டைம்ஸில் இது ரொம்ப ஒரு காலத்தில் ஃபேமஸ், அகெயின் சீம்ஸ் டு பி லைக் இவால்விங் இந்த ட்ரெண்டு. ஸ்லீவுக்கு வந்து நமக்கு பார்டர் கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ ஸ்லீவ் வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மணி ஒர்க் தான், நோ சமுக்கி அப்புறம் மிரர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் செம்ம ப்ரிட்டியாக பண்ணியிருக்காங்க. போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இதுக்கு பேண்ட் வந்து மரூன் கலரில் இருந்ததுன்னு வைங்க, அல்டிமேட். துப்பட்டாவில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸ்டோன் ஒர்க் இருக்குது, ஹாஃப் கோல்டு இது. பட் பேண்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. பிளெயின் பேண்ட் இருந்தால் தான் இதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி ப்ரிட்டியாக இருக்குல்ல, வித் திஸ் காம்பினேஷன் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. வெரி கிராண்ட். காட்டனில் கிராண்டாக போட்டுக்கிற மாதிரி சல்வார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட்
பேரட் கிரீன் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. எம்ப்ராய்டரி சிலர் விரும்புவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சேன். ஸோ இது ஃபுல்லாக டயகனல் டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே எம்ப்ராய்டரி இல்லை. இந்த பெய்ஜ் கலரில் இருக்குல்ல, இது மட்டும்தான் எம்ப்ராய்டரி. இது எல்லாமே வந்து கலர் டை. சூப்பராக இருக்குது, சட்டிலாக இருக்குது. அண்ட் வித் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட் காம்பினேஷனில். அஃப்கோர்ஸ் பேரட் கிரீன் பேண்ட் மெட்டீரியல், காட்டன் பேண்ட் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் ஷிஃபான் ஷால், டபுள் ஷேடட் ஷால், நல்லா இருக்கு. இதுலேயும் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. வெரி குவாலிட்டி ஒர்க், சூப்பராக இருக்குது.